Second problem, a ball of mass 1 kilogram. ஒரு பால் இருக்கு, அதோட மாஸ் வெயிட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 kilogram. Moving with a speed of 10 meter per second, rebounds after a perfect elastic collision with the floor. அந்த பால் மேலே இருந்து ஃப்ளோருக்கு கீழே வருது, அதோட ஸ்பீட் எவ்வளோ இருக்குன்னா 10 மீட்டர் பர் செகண்ட். இதுதான் ஸ்டார்டிங்கோட வேல்யூ. ஸோ கிவன் எடுத்து எழுதுங்க. ஃபர்ஸ்ட் மாஸ் is equal to 1 kilogram and then starting speed initial velocity ன்னு சொல்லுவோம். initial velocity ஓட symbol u is equal to 10 meter per second. okay, and then அந்த ஃப்ளோரில் டச் ஆனோடனே மறுபடியும் அது மேலே போகுது அதே ஸ்பீடில். ஸோ 10 meter per second, பட் ஆப்போசிட் டைரக்ஷனில் போகிறதுனால நெகட்டிவ் சைன் எடுத்துக்கணும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி v is equal to -10 meter per second. என்ன கண்டுபிடிக்க சொல்கிறாங்க? calculate the change in linear momentum. To find change in linear momentum. லீனியர் மொமெண்டமோட சிம்பிள் என்னது? டெல்டா பின்னு தான் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ சொல்யூஷன், டெல்டா பியோட ஃபார்முலா என்னது? டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு எம்வி மைனஸ் எம்யூ. டெல்டா பி இஸ் ஈக்குவல் டு எம்மோட வேல்யூ என்னது? 1. ஸோ 1 இன்ட்டு வியோட வேல்யூ என்னது? -10. -10 மைனஸ் இங்கே இருக்குது. எம்யூ, எம்மோட வேல்யூ என்னது? 1 இன்ட்டு யூவோட வேல்யூ என்னது? 10. 1 இன்ட்டு -10 -10, இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்குது. 1 இன்ட்டு 10 10. அப்போது டெல்டா பியோட வேல்யூ என்னது? -10 10 இஸ் ஈக்குவல் டு -20. லீனியர் மொமெண்டம்க்கு என்ன யூனிட் நம்ம யூஸ் பண்ணுவோம்? கிலோகிராம் மீட்டர் பர் செகண்ட். இந்த யூனிட் கண்டிப்பாக நீங்கள் போடணும்.